ஓம் சாந்தி. மார்ச் 5, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஷரீரம் உட்பட அனைத்தின் மீதும் உங்களுக்குள்ள பற்றை அகற்றிவிடுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் கர்மாதீத் ஆகும் பொழுதே உங்களால் வீடு திரும்ப முடியும். கேள்வி: ஓர் ஆத்மாவிற்கு பெரும் பயத்தை விளைவிப்பது எது? அத்தகைய பயம் ஏன் ஏற்படுகிறது? பதில்: ஆத்மாக்கள் தங்களது ஷரீரங்களின் மீது அந்த ஷரீரங்களை நீக்குவதற்கு பெருமளவில் பயப்படுகிறார்கள். ஓர் ஆத்மா துன்பத்தின் காரணமாக தனது ஷரீரத்தை நீக்க விரும்பினாலும் அவர் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கம யுகத்தில் எவ்வித பயமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பழைய ஷரீரத்தை நீக்கி தந்தையிடம் செல்வீர்கள் என்பதை குறித்து மேலும் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதலில் ஞானமும் இரண்டாவதாக பக்தியும் இருப்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். சத்யுகத்தில் மரண பயம் இருப்பதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தாங்கள் தங்களது ஷரீரத்தை நீக்கி வேறொன்றை எடுக்க வேண்டும் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே துன்பத்தை அனுபவம் செய்வது, அழுவது போன்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே மரண பயம் உள்ளது. ஆத்மாக்கள் ஷரீரத்தை நீக்குவதில் துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். ஆத்மா இனியும் வேறொரு பிறவி எடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதனால் பயம் ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். எங்கு திரும்பி செல்ல வேண்டும்? வீட்டிற்கு. அது கடவுளின் வீடாகும். இந்த பௌதீக உலகம் உங்களது வீடு அல்ல. கடவுளும் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கின்ற இடமே வீடு என அழைக்கப்படுகிறது. அங்கு ஷரீரங்கள் இருப்பதில்லை. மக்கள் தாங்கள் பாரதத்தில் வசிப்பதால் பாரதமே தங்களது வீடு என கூறுகிறார்கள். அதே போன்று ஆத்மாக்களாகிய நாங்கள் அங்கே எங்களது வீட்டில் வசிக்கின்றோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். அது ஆத்மாக்களின் வீடாகும். இது மனிதர்களின் வீடாகும். அது முக்தி தாமம் எனப்படுகிறது. மக்கள் அங்கு சென்று கடவுளை சந்திப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கடவுளை சந்திப்பதில் பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஷரீரம் ஆத்மாவுக்கு சொந்தமானதாக இருப்பதால் ஆத்மா அதன் மீது பெருமளவு பற்றை விருத்தி செய்து விட்டார். இதனாலேயே சிறிதளவு நோய் வந்துவிட்டாலும் கூட ஆத்மாக்கள் தங்களது ஷரீரத்தை நீக்க வேண்டி வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். அறியாமை பாதையில் பயம் உள்ளது. சங்கம யுகமாகிய இக்காலத்திலேயே நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே பயமென்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தை மிக சிறந்த வழிமுறையை உங்களுக்கு காண்பித்திருக்கின்றார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் முக்தி தாமத்திற்கு என்னிடம் வர முடியாது. அது தூய ஆத்மாக்களின் வீடாகும். இது மனிதர்களின் வீடாகும். இந்த ஷரீரம் பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. பஞ்ச தத்துவங்களும் உங்களை இங்கே வசிப்பதற்காக கீழே ஈர்க்கின்றன. காற்று, நீர், ஆகாயம் போன்ற இந்த தத்துவங்கள் அங்கு ஆத்ம உலகத்தில் இருப்பதில்லை. இவ்வாறே ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் ஷரீரம் என்னும் இந்த சொத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் இதன் மீது பற்றை வளர்த்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் அந்த இடத்து வாசிகளே. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வீடு திரும்புவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அங்கு துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்நேரத்தில் இது துன்ப பூமியாகும்.
பஞ்ச தத்துவங்களும் நீங்கள் உங்களது பாகத்தை நடிப்பதற்காக உங்களை ஈர்த்து கீழே வரச் செய்கின்றன. நீங்கள் நிச்சயமாக ஜட பொருட்களின் ஆதாரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாதுவிட்டால் இந்நாடகம் தொடர முடியாது. இந்நாடகம் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் உள்ளடக்கியது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உங்களது ஷரீரத்தின் மீது எந்த பற்றையும் நீங்கள் கொண்டிருப்பதில்லை. அங்கே நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள். உங்களுக்கு உங்களது ஷரீரத்தின் மீது பற்று இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் பஞ்ச தத்துவங்களால் ஆன ஜட பொருட்கள் மீதுள்ள பற்றுகள் அனைத்தையும் துறந்துவிட வேண்டும். அப்பொழுது நீங்கள் தூய்மையாகுவதுடன் உங்களது ஷரீரங்கள் யோக சக்தி மூலமாகவே உருவாக்கப்படும். இதனாலேயே உங்களை ஈர்ப்பதற்கு மாயை அங்கே இருக்க முடியாது. உங்களது அந்த ஷரீரம் யோக சக்தியினாலேயே உருவாக்கப்படும். இதனால் அங்கே துன்பம் இருக்க முடியாது. இந்நாடகம் அத்தகைய அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் சூஷ்மமான விஷயங்களாகும். மிகவும் புத்திசாலிகளாகவும் சேவையில் ஈடுபட்டும் உள்ளவர்களால் மிக தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். தந்தை கூறியுள்ளார், செல்வத்தை தானம் செய்யும் பொழுது அது ஒரு பொழுதுமே குறைவடையாது. நீங்கள் தொடர்ந்து தானம் செய்வீர்களாயின் அதனை கிரகிக்கவும் செய்வீர்கள். இல்லாதுவிட்டால் கிரகிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். வெறுமனே எழுதி கொள்வதால் அவற்றை கிரகிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். ஆம், நீங்கள் கருத்துக்களை எழுதி மற்றவர்கள் நன்மையடைவதற்காக அவர்களுக்கு அனுப்பலாம். அது வேறுபட்ட விஷயமாகும். இல்லாதுவிட்டால் அதனால் உங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. சிலர் வெறுமனே எழுதி எழுதி காகிதங்களைத்தான் வீணாக்குகிறார்கள். இதுவும் நீங்கள் உள்ளார்ந்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நான் இப்பொழுது எழுதுகின்றேன், ஆனால் பின்னர் எவ்வாறு அவற்றை பயன்படுத்தப் போகின்றேன்? எழுதிவிட்டு பின்னர் அவற்றை வீசி விடுவீர்களாயின் அதில் என்ன நன்மை இருக்கிறது? இதுவும் ஆத்மாக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு வழியே ஆகும். இந்த விஷயங்கள் கிரகிக்கப்பட வேண்டும். எழுதப்பட்டிருக்கின்ற எதனையும் தந்தை மனப்பாடம் செய்ததில்லை. தந்தை தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் நீங்கள் தந்தையுடன் ஒரு தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக மாத்திரமே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக முடியும். பின்னர் நீங்கள் அங்கே செல்லும் பொழுது தூய்மையாக இருப்பீர்கள். அங்கே ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். அந்த சக்தி முடிவடைந்த பின்னர் பஞ்ச தத்துவங்களினதும் சக்தி ஆத்மாக்களை ஈர்க்கின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது உங்களது ஷரீரங்களை துறந்து வீடு திரும்ப விரும்புகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாகின்றீர்கள். பின்னர் நீங்கள் வெண்ணெயிலிருந்து தலைமுடியை எடுப்பது போல் இலகுவாக உங்கள் ஷரீரத்தை விட்டு செல்வீர்கள். நீங்கள் உங்களது ஷரீரம் உட்பட அனைத்தின் மீதும் உள்ள பற்றை அகற்ற வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரமின்றி தூய்மையாகவே வந்தீர்கள். உங்களுக்கு உலகின் மீது எவ்வித பற்றும் இருக்கவில்லை. அங்கே ஓர் ஆத்மா ஷரீரத்தை விட்டு செல்லும் பொழுது எவருமே அழுவதில்லை. அங்கே சிரமங்களோ அல்லது நோய்களோ எதுவுமே கிடையாது. ஷரீரத்தில் எந்த பற்றும் இருக்க முடியாது. அங்கு ஆத்மாக்களே தங்களது பாகங்களை நடிப்பது போன்றிருக்கும். ஓர் ஆத்மாவின் ஷரீரம் வளர்ந்து வயதாகியதும் அவர் அதனை நீக்கி தனது பாகத்தை நடிப்பதற்காக மற்றொரு ஷரீரத்தை எடுக்கின்றார். அங்கே ராவணராஜ்யம் இல்லை. இந்நேரத்திலேயே தந்தையிடம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ஞானம் உங்களது புத்தியில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வர வேண்டும். அனைவரும் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இதனாலேயே பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த பொம்மை மீது பற்று காணப்படுவதால்
எவருமே அதனை விட்டு நீங்க விரும்பவில்லை. நீங்கள் ஷரீரத்தை விட்டு நீங்கினால் தந்தையிடம் திரும்பிச் செல்ல முடியும் என்ற ஞானம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது தூய்மையாகி தந்தையிடம் திரும்பிச் செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களாக இருந்தீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது என்னை நினைவு செய்து மீண்டும் ஒரு முறை தூய்மையாக வேண்டும். அங்கே புதிய ஷரீரம் ஒன்றை எடுப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. இங்கே ஷரீரத்தின் மீது பற்று இருப்பதனால் மக்கள் வைத்தியரை வரவழைக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது பாபாவிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இனியும் ஷரீரத்தின் மீது சம்பந்தம் கிடையாது. உங்களது பாகத்தை நடிப்பதற்காகவே உங்களுக்கு ஷரீரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆத்மாவும் ஷரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். துன்பத்தின் சுவடு கூட அங்கு இருக்க முடியாது. எனவே குழந்தைகளாகி நீங்கள் பெருமளவில் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது பாபாவிடம் செல்ல வேண்டும். எனவே ஏன் உங்களது ஷரீரத்தை துறந்து திரும்பிச் செல்லக்கூடாது? எவ்வாறாயினும் யோகத்தின் மூலம் நீங்கள் தூய்மையாகி உங்களது கர்மாத்தீத் நிலையை அடையும் வரை உங்களால் தந்தையிடம் திரும்பிச் செல்ல முடியாது. இந்த ஞானமில்லாத மனிதர்களால் இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களாலேயே இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க முடியும். நீங்கள் இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் ஆத்மாக்களிடம் சக்தி இருந்தது. அவர்கள் சந்தோஷமாக இருந்தனர். அவர்களுக்கு ஒரு பொழுதுமே எவ்வித பயமும் ஏற்பட்டதில்லை. இங்கே துன்பமே நிலவுவதால் மக்கள் பக்தி போன்றவற்றை செய்கின்றனர். எனினும் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான பாதையை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே அங்கு திரும்பிச் செல்வதற்கான பாதையை உங்களுக்கு காண்பிக்க முடியும். நீங்கள் தந்தையிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் உங்களது ஷரீரத்தின் மீது பற்று வைத்திருக்கின்றீர்கள் எனவும் அப்பற்றை அகற்ற வேண்டும் எனவும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்த சரீரம் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இவை அனைத்தும் மாயையே ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இக்கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் மாயையே ஆகும். இங்கே அனைத்திலும் துன்பமே உள்ளது. பெருமளவு அழுக்கு உள்ளது. சொர்க்கத்தில் ஷரீரங்கள் முதற்தரமானவையாக இருப்பதுடன் உங்களது மாளிகைகளும் முதற்தரமானவையாகவே இருக்கும். அங்கு துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். இந்த விஷயங்கள் உங்களது எண்ணங்களில் புக வேண்டும். தந்தை கூறுகின்றார், அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லையாயின் அவர்களிடம் கூறுங்கள், குறைந்தபட்சம் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களது பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் ஓர் ஆத்மா. நீண்ட வால் போன்ற ஷரீரத்தை பின்னரே நீங்கள் பெறுகின்றீர்கள். எனவே நாங்கள் ஏன் அதில் சிக்குண்டு விட வேண்டும்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. ராவண ராஜ்யத்தில் துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. சத்யுகத்தில் துன்பமென்ற கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் பலவீனமாகிவிட்டதால் இப்பொழுது தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்றோம். ஷரீர உணர்வே உங்களை முற்றிலும் பலவீனமாக்கிவிடுகிறது. தந்தை கூறுகின்றார், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்நாடகம் ஒரு பொழுதுமே முடிவடையாது. அனாதியான முக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். நிச்சயிக்கப்பட்டவை நடந்தேறுவதை குறித்து கவலைப்பட என்ன இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. கடந்தவை அனைத்தும் மீண்டும் ஒரு முறை இடம்பெறும். கவலைப்படுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. சத்யுகத்தில் தீயவை எதுவும் இடம்பெற முடியாது. இங்கே கவலையே இருக்கின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இது நாடகமாகும். தந்தை தன்னிடம் திரும்பி வருவதற்கான பாதையை உங்களுக்கு காண்பிக்கின்றார். நீங்கள் இந்த வழியாக என்னிடம் வருவீர்கள்.
இது வெண்ணெயிலிருந்து தலை முடியை எடுப்பது போன்று இலகுவானதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். தூய்மையாகுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே அது கடவுளின் ராஜ்யமாகும். இந்நாடகம் இறை ராஜ்யம், அசுர ராஜ்யம் என்பது பற்றியதாகும். எவ்வாறு கடவுள் வந்து ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்பதனை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை ஞானக் கடல் என்று அழைக்கப்படுகின்றார். அவரால் மாத்திரமே வந்து அனைத்தையும் விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இப்பொழுது முழு ஞானத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் இந்த ஞானம் அனைத்தையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். நீங்கள் எவ்வாறு இக்கல்வி மூலமாக உங்கள் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை கூட மறந்து விடுவீர்கள். நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஞானம் அனைத்தும் மறைந்துவிடும். கடவுள் எவ்வாறு உங்களை இரட்டை கிரீடமுடையவராக ஆக்கினார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இவருக்கே எதுவும் தெரியவில்லை என்றால் சமய நூல்களை படிக்கும் எவருக்கும் எவ்வாறு எதுவும் தெரியும்? இந்த ஞானம் அவர்களை தொடக்கூட முடியாது. நீங்கள் இங்கு வந்து செவிமடுத்தால் அது உடனடியாகவே உங்களை தொட்டுவிட்டது. இவை அனைத்தும் மறைமுகமானவையாகும். தந்தை உங்களுடன் பேசுகின்றார். ஆனால் ஏதாவது புலப்படுகிறதா? இது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓர் ஆத்மாவை எப்பொழுதாவது கண்டிருக்கின்றீர்களா? ஆத்மாக்கள் இருப்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. தெய்வீக பார்வை மூலம் ஒருவரை பார்ப்பது சாத்தியமாகும். தந்தை கூறுகின்றார், அதை பார்த்தாலும் எதைத்தான் புரிந்து கொள்வீர்கள்? ஆத்மாக்கள் சின்னம் சிறிய புள்ளிகள். எண்ணற்ற ஆத்மாக்கள் உள்ளனர். நீங்கள் 10 முதல் 12 வரையான ஆத்மாக்களின் காட்சியை பெறுவீர்கள். ஓர் ஆத்மாவை பார்ப்பதால் மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பலர் காட்சிகளை காண்கிறார்கள். அவர்கள் ஆத்மாவையா அல்லது பரமாத்மாவையா பார்த்தார்கள் என்பதை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாது. அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் சின்னம் சிறிய ஆத்மாக்களை பார்க்கக்கூடும். எனினும் அது ஆத்மாவா அல்லது பரமாத்மாவா என்பதை உங்களால் அறிய முடியாது. அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவில் பெருமளவு சக்தி இருப்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவே அதிபதி. அவர் ஒரு ஷரீரத்தை துறந்துவிட்டு தனது பாகத்தை நடிப்பதற்காக மற்றொன்றினுள் பிரவேசிக்கின்றார். இது இயற்கையின் அற்புதமாகும். ஒருவரது ஷரீரம் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவர் கடனாளி ஆகிவிட்டால் தான் ஷரீரத்தை விட்டு நீங்குவது சிறந்தது என உணர்கின்றார். ஏனெனில் ஆத்மா தனது ஷரீரத்தை விட்டு நீங்கினால் வேதனையிலிருந்து விடுபட்டு விடுவார் என அவர் உணர்கின்றார். எவ்வாறாயினும் அவரது தலைமீதுள்ள பாவ சுமை எவ்வாறு அகற்றப்பட முடியும்? நினைவின் மூலமாக உங்களது பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ராவணனின் காரணமாக பெருமளவு பாவம் செய்யப்பட்டுள்ளது. தந்தை அதிலிருந்து விடுபடுவதற்கான பாதையை உங்களுக்கு காண்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், தொடர்ந்தும் என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் நினைவில் இருந்தவாறே உங்களது ஷரீரத்தை நீக்க வேண்டும். உங்களது பாவங்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும். நினைவில் இருப்பதென்பது உங்களது மாமியார் வீட்டிற்கு செல்வது போன்று இலகுவானது அல்ல. நீங்கள் என்னை நினைவு செய்ய முயற்சிக்கும் போது மாயை பெருமளவு துன்பத்தை விளைவிக்கின்றாள். அவள் உங்களை மீண்டும் மீண்டும் என்னை மறக்குமாறு செய்கின்றாள். பாபா தனது அனுபவத்தை உங்களுக்கு கூறுகின்றார். நான் மிக கடினமாக முயற்சி செய்கின்றேன். எனினும் நாங்கள் இருவரும் இணைந்திருந்தும் கூட மாயை எனது நினைவில் தடைகளை ஏற்படுத்துகின்றாள். நாங்கள் இணைந்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நான் அவரை மறந்து விடுகின்றேன். இது மிகவும் கடினமானது. மீண்டும் மீண்டும் வேறு யாராவது அல்லது வேறொன்றை நினைவு செய்யப்படுகிறது. நீங்கள் மிக சிறந்த முயற்சி செய்கின்றீர்கள். சிலர் கட்டுக்கதைகள் கூறுகிறார்கள்.
அவர்கள் 10 அல்லது 15 நாட்கள் அட்டவணையை எழுதிவிட்டு பின்னர் கைவிட்டு விடுகிறார்கள். நீங்கள் இதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைத்திலும் தூய்மையாகி உங்களது கர்மாத்தீத் நிலையை அடையும் பொழுது வெற்றி பெறுவீர்கள் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இது இறை அதிர்ஷ்ட லாபச் சீட்டாகும். பாபாவை நினைவு செய்வது நினைவு இழை எனப்படுகிறது. இது புரிந்து கொள்வதற்கு உங்களது புத்தியை பயன்படுத்துகின்ற கேள்வியாகும். சிலர் தாங்கள் பாபாவை நினைவு செய்வதாக கூறுகிறார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், அவரை எவ்வாறு நினைவு செய்வது என்பது கூட உங்களுக்கு தெரியாது. அந்தஸ்து மட்டங்களுக்கிடையில் வேறுபாடு உள்ளது. ராஜ்யம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? நீங்கள் பல முறை ராஜ்யத்தை ஆட்சி செய்து இழந்து விட்டீர்கள். பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ பாதையில் வீழ்ந்து விடுகின்றீர்கள். தேவர்களாக இருந்தவர்கள் பாவ பாதையில் வீழ்ந்து விட்டார்கள். எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என்பது பற்றி ஆழமான விஷயங்களை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது மிக இலகுவானது. எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என்பது பற்றிய ஆழமான விஷயங்களை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது மிக இலகுவானது. நீங்கள் ஷரீரத்தை விட்டு நீங்கி தந்தையிடம் செல்வீர்கள். நீங்கள் என்னை இனம் கண்டு கொள்ளும் பொழுதே யோக சக்தி மூலமாக உங்களது பாவங்கள் அழிக்கப்படும். இது இறுதியிலேயே நிகழும். அவர்கள் என்னதான் செய்தாலும் எவராலும் இப்பொழுது திரும்பிச் செல்ல முடியாது. நான் மாத்திரமே வந்து உங்களுக்கு மிக சரியான யோகத்தை கற்பிக்கின்றேன். பின்னர் அந்த யோக சக்தி அரை கல்பத்திற்கு நீடித்திருக்கும். அங்கே நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பலவற்றையும் செய்கிறார்கள். தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது பக்தி இருக்க முடியாது. ஞானத்துடனேயே பகல் உதயமாகுவதால் வேறு சிரமங்கள் இருக்க முடியாது. பக்தி இரவாகும், அதாவது தடுமாறி திரியும் காலமாகும். அங்கே துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கு உரித்துடையவர்களாக உள்ள நாற்றுகளின் புத்தியிலேயே இந்த விஷயங்கள் அனைத்தும் பதியும். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்களாகும். ஞானம் அற்புதமானது. தந்தையை தவிர வேறு எவராலும் அதனை விளங்கப்படுத்த முடியாது. வெகு சிலரே இதனை புரிந்து கொள்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதில் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. மக்கள் நினைக்கிறார்கள், கடவுளால் என்னதான் செய்ய முடியாது. எவ்வாறாயினும் கடவுள் ஒரே ஒரு முறையே வருகின்றார். அவர் வந்து ஸ்வர்க்கத்திற்கான பாதையை காண்பிக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் புத்தி மிகவும் பரந்ததாகிவிட்டது. நாங்கள் இருவரும் இணைந்திருக்கின்றோம். இவர் பிரம்மா எவரையாவது பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு அமைதியை தானம் செய்கின்ற உணர்வை கொண்டிருக்கின்றார். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எங்களது குலத்திற்கு உரியவர்களா இல்லையா என்பதை ஒருவரால் கூற முடியும். அவர்களது நாடி துடிப்பை உணர்வதே சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களின் பணியாகும். அவர்கள் உங்களது குலத்திற்கு உரியவர்களாயின் அமைதியாகி விடுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தூய்மையாகி தந்தையுடன் வீடு திரும்புவதற்கு பஞ்ச தத்துவங்களால் ஆன பொம்மை மீது பற்று கொண்டிருக்காதீர்கள். ஷரீரத்தை விட்டு நீங்குகின்ற பயம் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். 2. மிகவும் கவனமாக இருந்து உங்களுடைய நினைவு யாத்திரை அட்டவணையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். யோக சக்தியால் ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்கள். கர்மாதீதமாகி இறை அதிர்ஷ்ட லாபச் சீட்டை வெற்றி கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்.
வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெற்றியின் நடைமுறை அத்தாட்சியை காட்டுகின்ற அத்தகையதோர் சக்திமிக்க ஆத்மா ஆகுவீர்களாக. உங்கள் அனைவரதும் வெற்றியின் நடைமுறை பெறுபேறு இப்பொழுது தென்படும். உங்கள் திருஷ்டி மற்றும் ஒத்துழைப்பினால் பாழாகிவிட்ட எந்த பணியுமே இப்பொழுது இலகுவாக சீராக்கப்படும். வெற்றியை அடைவதற்கு ஆம் அது நடக்கும் என நீங்கள் கூற மாட்டீர்கள். ஆனால் உங்கள் வழிகாட்டல்கள் வெற்றியை ஈட்டிக் கொடுப்பதுடன் பிரஜைகள் விரைவாக உருவாக்கப்படுவார்கள். நாலாபுறத்திலிருந்தும் மக்கள் வெளிப்பட்டு உங்களிடம் வருவார்கள். இப்பொழுது வெற்றியின் இந்த பாகம் இடம்பெறும். ஆனால் நீங்கள் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளாத அளவில் நீங்கள் சக்திசாலியாக வேண்டும். அப்பொழுது வெளிப்பாடு இடம்பெறும். ஸ்லோகம்: அவ்யக்த ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்திருந்தவாறு ஒரு சந்திப்பை கொண்டாடும் பொழுது ஆசீர்வாத களஞ்சியம் திறக்கப்படும். ஓம் சாந்தி.